விலாக்ஸ் நான் தான் நிர்மல். இன்றைக்கி எதை பற்றி கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில் எப்படி வந்து கார்னர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட்டு. ஏன் இதை பற்றி நான் கண்டென்ட் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பேர் தெரில, ரொம்ப நாளாக வந்து கார்னரிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தார். இப்போ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம இருக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் டவுட்டு அந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக அந்த மாதிரி டவுட் அந்த மாதிரி எதாவது இருந்தால் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணுவேங்க. கைஸ், ஃபைனலி இந்த மாதிரி வியூவில் பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் ஹாப்பி தான். இப்போ என்ன பண்ண போகிறோம், வீடியோட கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தாக வந்து கார்னரிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ கேட்டுருந்தாரு. அதனால தான் இன்னைக்கு வீடியோ வந்து போகிறதுக்காக போயிட்டுருக்கோம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருந்தால் செஞ்சுருக்கோம். கரெக்டாக எங்கன்னா ஆளே இல்லாத இடத்துல நம்ம போனோம். இந்த மாதிரி ஆள் இருக்கிற இடத்துல போய்ட்டு துண்டு போட்டு ஏன்னா சொதப்பல் ஆகாது, பட்டு பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. அதனால் ஆள் இல்லாத இடமா பார்த்து போயிட்டுருக்கோம். என்னடா இது ஸ்பீடு பிரேக்கர் சேவரான்னு தெரியல. கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த லொக்கேஷனில் நம்ம இருக்கோம். கரெக்டுங்களா? இந்த லொக்கேஷனில் இந்த லெஃப்ட் சைடில் நிற்கிறோம். நாம் வந்து என்ன பண்ண போகிறோம், கரெக்டாக இந்த ரைட் சைடு ஒரு கார்னர் வருது, லெஃப்ட்டு ரைட்டு திரும்பியும் வருதில்ல, அந்த கார்னர் தான் நம்ம வந்து வீடியோ எடுத்து போட போகிறேன். அதை தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நல்லாயிருக்கும் இந்த இடம். ஆனால் வீடியோவில் எப்படி எக்ஸ்போஸ் ஆகும்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே, கண்டினியூ பண்ணலாம். அப்படியே இருங்க. பட் இந்த ஸ்பீட்லலாம் திரும்பக்கூடாது. இந்த இடத்துல ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஓகே, நான் என்னென்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக என் ஷேடோவை நோட் பண்ணிக்கலான்னு தெரில. கரெக்டாக அதுக்கு தான் இந்த டைமில் வந்தேன். கரெக்டாக அந்த டேர்னிங் வரும்போது நான் என்ன பண்ணேன், நம்ம வண்டி வந்து ஒரு நார்மலான வெஹிக்கிள், ஓகேவா, ஒரு மிட் ரேஞ்ச் வெஹிக்கிள். அதாவது எப்படி சொல்கிறது, ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு இல்லை, நேக்கட் பைக்குன்னு இல்லை. நேக்கட் பைக் எல்லாமே ஹேண்டில் பார் வந்து இப்படி வரும், கொஞ்சம் ஓரளவு அப்ரேட் பொசிஷனில். நம்ம வண்டி நேக்கட் பைக்கு, பட்டு இந்த அக்ரெசிவ் பொசிஷனில் இருக்கிறதுனால நம்மளது வந்து ரெண்டுமே மிக்ஸ்அப் ஆகிருக்கும். ஸோ அதனால் நான் என்ன இது வரைக்கும் வண்டி ஓட்டி நான் கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, கார்னரிங் அந்தமாரி வரும்போது நான் லைட்டாக இன்ஜின் சொல்ல டேங்க்கில் வந்து லைட்டாக வந்து இப்படி சாயிற மாதிரி இப்படி வந்திருப்பேன், ஓகேங்களா. அது நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் என்னென்னு தெரில, பட் நான் அப்படி சாஞ்சிருப்பேன். சாயும் போது என்னென்னு வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெபிலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். நான் இன்னொரு டைம் காட்டுறேன் பாருங்கள். பட் அவ்வளோ ஸ்பீடெலாம் அது திரும்பக்கூடாது. அந்த இடத்த ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலான இடம். ஆனால் மோஸ்ட்லி நான் வந்து தனியாக அந்த மாதிரி வந்தேன்னா, நான் இதில் வந்து ஒரு 35 அந்த மாதிரி தான் போவேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 60 கிட்டத்தட்ட நான் வந்து போகலாம். கரெக்டாக கிட்ட வரும்போது கார்னரில் இப்படி குனியணும், லைட்டாக இந்த பக்கம் லைட்டாக நம்ம டச் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், குனிகிறேன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு சீரியஸாக தெரியல. அது இங்கே ஒரு கார்னர் இருக்கும், அதை பாருங்கள். இப்போ நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக கிட்ட வரும்போது நம்ம வந்து இப்படி டக் பண்ணோம். டக் பண்ணிவிட்டு கரெக்டாக எப்படி சொல்கிறது, கரெக்டாக அதை ரிலீஸ் பண்ணால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு வேறு. அதை இந்த டர்னிங்கில் நான் வந்து உங்களுக்கு அவுட்லுக்கு வந்து காட்ட போகிறேன், நான் எப்படி டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அதை ஸ்லோ மோஷன் வந்து ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
கைஸ் ஸ்லோ மோஷனில் போட்டிருக்கேன். ரைட் சைடு சாஞ்சிட்டு லைட்டாக டேங்க்கில் வந்து ஒட்டினா மாதிரி போனீங்கன்னா கார்னரிங் அந்த மாதிரி பண்ணலாம் கைஸ், அந்த மாதிரி. ஓகே கைஸ், இன்னொரு விஷயம் நம்ம வண்டியில் என்னென்னு தெரியுமா? நம்ம வண்டியோட டயரு வந்து க்ரிப்புக்கு வந்து செம்ம ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். பட்டு கார்னரிங் அந்தமாரி பண்ணுற ரேஸ் ட்ராக்கில் அந்தமாரி பண்ணுறவங்க எல்லாமே இந்தமாரி க்ரிப்பு வந்து தூரமாக இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட இது வரையும் பார்த்திங்கன்னா ஒரு 6 mm 7 mm இருக்கும். இவ்வளோ கேப்பில் இருக்கிற க்ரிப்பாக வந்து போட மாட்டாங்க. எல்லாம் கிட்ட இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 mm கேப்பில் தான் இருக்கும். ஏன்னா ரோடுக்கும் அதுக்கும் இருக்கிற அந்த ட்ராக்ஷன் வந்து டச்சிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம இப்போ தான் வந்து புது டயர் போடுறதுனால நம்ம வண்டியில் இந்த மாதிரி பேட்டர்னில் தான் போட்டிருக்கோம். நீங்கள் வீடியோவை நல்லா பார்த்துருப்பீங்க. பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா க்ரிப்பு வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கிட்ட இருக்கிறது வந்து க்ரிப்பு வந்து நல்லாயிருக்கும். அதாவது வெயில் டைமில் சம்மர் டைமில் ஓட்டுறது வந்து சூப்பராக இருக்கும். பட் அதுவே கிட்ட இருந்ததுன்னா அந்த ரெய்னி சீசன் வரும்போது சொதப்பிடும் கைஸ். ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாம் அப்படியே ஊற்றி மூட வேண்டியதான். அந்தளவுக்கு வந்து க்ரிப் இருக்காது, ரொம்ப சேஃப்டியாக இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டயர் வந்து பார்க்கணும். இந்த க்ரிப்பு நம்ம ஏரியாவுக்கு வந்து இதெல்லாம் ஓகே தான். ஆனால் நம்ம ரோடு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்லிப்பரியாலாம் இருக்காது. பட்டு அதர் கண்ட்ரிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். ரோடு வந்து பயங்கரமாக இருக்கும். டயர் வந்து அங்கே போகிறது எல்லாமே எக்ஸ்பென்சிவ் டயராக இருக்கும். கிட்டத்தட்ட 7000 8000 கிலோமீட்டர் தான் இருக்கும். நம்ம டயர் பேட்டர்ன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல்லாக ரப்பராக இருக்கும், நடுவில் ஃபுல்லாக ஹார்ட் காம்பனண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம டயர் வந்து அதிகமாக கார்னரிங் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். ஸோ நடுவில் மட்டும் வந்து வண்டி ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ தேய்மானம் எல்லாம் நடுவில் ஆகும் அதிகமாக. அதுக்காக நடுவில் ஹார்டன் கொடுத்துட்டு சைடில் வந்து ரப்பர் காம்பனண்ட் தான் சாஃப்டாக இருக்கும். சாஃப்ட் ரப்பர் சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ க்ரிப்புக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி பயங்கரமாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 40-60 போகும்போது ஈஸியாக கார்னரிங் பண்ணலாம். ஹை ஸ்பீடில் போகும்போது என்ன பண்ணுறது, நம்ம காடு வந்து இந்த பக்கம் மூவ் பண்ணி இப்படி சாஞ்சி இப்படி டச் பண்ணோம். அதாவது இந்த இன்ஜினுக்கும் அந்த செஸ்ட்டுக்கும், அதாவது டேங்க்குக்கும் செஸ்ட்டுக்கும் வந்து நல்லா வந்து கான்ஃபிடென்ட் இருக்கிற மாதிரி கிட்டமோ நமக்கு ஒரு க்ரிப்பு கிடைக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி இந்த பக்கம் இப்படி தான் இப்போ லைட்டாக வருது. இப்போ சாஞ்சம் பார்த்தீங்களா, என் ஹெட்டு பார்த்தீங்கன்னா நேரானா இங்கே இந்த பக்கம் பார்த்தா மாதிரி இருக்கும். இப்போ ரைட் சைடு கார்னர் தான் நான் ரைட்டில் வாங்கினா என்னால் நல்லா கொஞ்சம் சாய முடியும், கார்னர் ஏரியா. நீங்கள் பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு எனக்கு சீரியஸாக தெரியல. ஆனால் அதை ஃபீல் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களால் வந்து கரெக்டாக இந்த ஸ்பீடுக்கு இப்படி தான் சாயணும் அப்படி தான் சாயணும்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்கும். பட்டு என்ன பண்ணாலும் கார்னரிங் அப்போது நீங்கள் செஸ்ட்டை வந்து டேங்க்கிட்ட எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் குட் கார்னரே பண்ண முடியும். ரேஸ் பேக்கில் இருந்தால் அது வேறு, வண்டி ஸ்போர்ட்ஸ் லுக்கே வந்து ரேஸ் பேக்கில் இருக்கும். ஸோ நம்ம வண்டி சாதாரண நேக்கு வண்டி, சாதாரண இந்த பிடிக்கிறது மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் வர மாதிரி இருக்குது. ஆனால் இது ஃபுல்லாகவே அப்ரைட் பொசிஷன். ஓகேங்களா? அது வந்து லோவில் இருக்கும். லோவில் இருந்து நம்ம ஓட்டும் போது நமக்கு நிறையவே கான்ஃபிடென்ட் கிடைக்கும், நல்லாவே இருக்கும் ஓட்ட. ஒரு பிரேக் பைட்டு எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். நம்ம வண்டியில் பிரேக் பைட் எல்லாமே மொக்கையாக தான் இருக்கும். ஓரளவுக்கு ஆவரேஜாக 100 கம்பேர் பண்ணும்போது நம்ம வண்டியிலாம் ஒரு 30-40 தான் கொடுக்க முடியும். அந்த வண்டியில் 60+ போகும். அப்படியே அடித்த உடனே பயங்கரமாக நிற்போம். ஏன்னா அது வந்து என்ன சொல்கிறது, சூப்பர் பைக் வராது. சூப்பர் பைக்கு எதுவாக இருந்தாலுமே ரிஸ்க்கு வந்து ஓவரால் டயம் வந்து ஓவராக பெருசாக இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறது, அந்த கேலிப்பேர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, நம்ம வண்டியில் கேலிப்பேர் அந்த டிஸ்க்கு பிடிக்கிறது பார்த்திங்கன்னா டிஸ்க்கு பேர் இவ்வளோ தான் இருக்கும். மற்ற பெரிய வண்டிலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ அது பிடிக்கிற ஏரியா வந்து அதிகமாக இருக்கிறதுனால க்ரிப்பு கொஞ்சம் நல்லாவே இருக்கும், ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நம்ம வண்டி அப்படிலாம் இல்லை கைஸ், ஓரளவுக்கு தான். நம்ம வண்டி இப்படி தானே இப்படி தான், எதுவுமே பண்ண முடியாது. இப்போ கூட பார்த்துருக்கீங்க, நார்மலாக தான் ஓட்டு போகிறேன். ஆனாலும் என்ன சொல்கிறது, லைட்டாக நான் டச் பண்ணுறேன். அது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் தெரில, ஆனால் வீடியோவில் எப்படி தெரியும் சொல்லிட்டு சீரியஸாக